ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிவி ட்ரீம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி மாவு அல்லது தோசை மாவு இருந்தால் போதும் இது செய்கிறதுக்கு. இதுக்கு ஒரே ஒரு வகையான கார சட்னி இருந்தால் போதும். நம்ம எல்லா விதமான இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். அந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 வரமிளகாய், 3 காஷ்மீர் மிளகாய் எடுத்து சுடுதண்ணியில் 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பல்லு வெள்ளை பூண்டு, 1 கொத்து கறிவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு. இப்போ நம்ம 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்க அந்த வரமிளகாயை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீர் மிளகாய் இல்லாட்டி சாதாரண மிளகாயே சேர்த்துக்கலாம். நான் கலருக்காண்டி தான் அது சேர்க்குறேன். அதில் எந்த காரமும் இருக்காது. இப்போ அதையும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அதோட லைட்டாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கருவேப்பிலை முட்டை பொடி தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஆல்ரெடி கருவேப்பிலை நான் பொடி எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதை லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஒரு தோசைக்கல் வச்சு கல் நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் தடவிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி மாவு அல்லது தோசை மாவு எடுத்து 2 கரண்டி சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு முட்டையை பவுலில் உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதை இந்த தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி குழந்தைங்க சாப்பிட்றனால கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிருக்கேன். அப்போ தான் சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் தோசை மாதிரி ஊற்றியும் இந்த ரெசிபி செஞ்சு பார்க்கலாம். இப்போ ஒரு நைஃபை வச்சு அதை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மேலே உங்களுக்கு எந்த அளவு பொடி வேணுமோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பொடி காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே தூவி விட்றேன் பொடியை. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். இது குழந்தைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இந்த தோசை ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செகண்ட் ரெசிபி ஆனியன் ஊத்தாப்பம். இதுக்கு 2 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை, லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் கொஞ்சமாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் தூவி விட்றேன். நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும்னு சொல்லிட்டு இது பார்க்கவும் அழகாக இருக்கும். அதனால் இதை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இதுக்கு நிறைய சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் தோசை கரண்டியை வச்சு இதை கொஞ்சமாக அந்த ஆனியனை அப்படி உள்ளே அமர்த்தி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ திருப்ப ஈஸியாகவும் இருக்குதுன்னு சொல்லி. நம்மளோட ஆனியன் ஊத்தாப்பம் இப்போ ரெடி. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதையும் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம 3வது ரெசிபி சீஸ் பொடி தோசை. இந்த பொடி கொஞ்சம் உரப்பாக இருக்கும். அதுக்கு 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் நான் கருவேப்பிலை சேர்க்காமல் வெறும் இட்லி பொடி மட்டும் ரெடி பண்ணது. இந்த இது வேணும்னா நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ. இதோட கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சீஸ் சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 2 சைடு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சைடு வெந்தாவே போதும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இப்போ நம்மளோட தோசை ரெடியாக எடுக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை திருப்பி போட தேவையில்லை, அப்படியே மடித்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட கிறிஸ்பியான சீஸ் தோசையும் ரெடி. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.